இப்போ எங்க ஊர் நாங்க வந்து தூத்துக்குடி, இப்போ அவங்க திருநெல்வேலி சைடு சொன்னாங்களா, இங்க தூத்துக்குடியில ஒரு பரோட்டா தருவாங்க, அதுக்கு பேர் செட்டுன்னு சொல்லுவாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த செட்டோட தான். வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்குலாம் திருவிழா என்னன்னா, அந்த செட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த வாரம் எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோம். எங்களுக்கு தேவை வந்து 2 கிலோ சிக்கன் புரோட்டீன் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை 2 பரோட்டா, 2 பரோட்டா போதும் எங்களுக்கு, 2 பரோட்டா போதும், 2 இட்லி கெட்டு சட்டினா கூட நாங்க சந்தோஷமா சாப்பிட்டு அமைதியா போயிடுவோம். அதான் எங்களுக்கு பரோட்டா தான் ஒரு பெரிய பரோட்டா வந்து பிரியாணி இஸ் எமோஷன் மாதிரி பரோட்டா வந்து ஒரு எமோஷன். சூப்பர். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. ஓகே, வேற அடுத்து. ஸோ நான் எப்படின்னா ஃபுட்டை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அப்புறம் ஃபுட் வந்து தேடி தேடி போய் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக வந்து பால்கோவா பால் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்கும்னு இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் போவீங்களா? ஆமாம், போய் ஆக்சுவலாக சாப்பிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி புது புது குசின்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறது பிடிக்கும். நான் வந்து பியோர் வெஜிடேரியன் ஆக்சுவலாக. ஸோ வெஜ்ஜில் என்ன ட்ரை பண்ணோம், ஃபுட்டுனாலே பிரியாணி தான் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. வெஜ்ஜில் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ் எல்லாமே பிரியாணி, சிக்கன், தந்தூர், கிரில்லு இதுதான் நார்மலாக சாப்பிடுவாங்க. பட் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசையிலேயே ஒரு 20 வெரைட்டி இருக்கும். என்ன ஒரு வெரைட்டி தோசை சொல்லுங்க பாப்போம். பன்னீர் தோசை, பீனட் தோசை, கேஷ்யூ நட் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, நெய் பொடி தோசை, ஆனியன் தோசை, மிக்ஸ்டு தோசை, கார்லிக் பொடி தோசை, புதினா தோசை. இன்னும் லிஸ்ட் வேணுமா? இல்ல, இந்த சந்திரமுகி படத்துல வந்து இந்த ஒட்டியான காசு மலனும் போது ஜோதிகா அவங்க கண்ணில் ஒரு தேஜஸ் வந்து தெரியும். அந்த மாதிரி உங்க தோசை சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் தெரியுது உங்க கண்ணில்.